ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான பக்தர்களை, நாளை வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி என்பது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு அரிய நாள். இது மகாபெரிவா கூறியது போல மாசி பௌர்ணமி என்பது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாளில் அவர்களை நினைத்தாலே அருளானது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு நாள் ஒரு சுத்தமான அமைதியான அருட்பெருக்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த மாசி பௌர்ணமி ஏன் முன்னோர்களுக்கான ஒரு நாளாக வழிபடுறாங்கன்னு தெரியுமா? மகாபெரிவா சொன்னது போல மாசி மாதம் தேவாதி தேவ மாதமாக கருதப்படும். பௌர்ணமி நாள் சந்திரனின் சக்தி உயர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முன்னோர்களின் ஆவி சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நினைவு, அதனுடன் நன்றி, இந்த இரண்டும் வெளிப்படக்கூடிய ஒரு தெய்வீக நாள். அவர் சொன்னது போல முன்னோர்களை நினைக்காமல் பௌர்ணமியோட முழுமையானது பெற முடியாது. எனவே முன்னோர்களை நாளை நீங்கள் வழிபட்டால் மட்டுமே முன்னோர்களின் சக்தி, முன்னோர்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள், ஜென்ம பாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். எனவே நாளை நீங்க முன்னோர்களை வழிபட வேண்டும். அதுவும் மகாபெரிவா அவர்கள் கூறிய காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல். நீங்கள் நாளை காலையில பௌர்ணமி நாள் ஆரம்பிக்கும் பொழுது காலையில எழுந்து காகத்திற்கும் பசுவுக்கும் சிறிய உணவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். காலையில கண் திறந்தவுடன் முன்னோர்களுக்கு மனதில் ஒரு நன்றியை நீங்கள் கூற வேண்டும். அவர் சொன்ன ஒரு சரியான வாக்கியம் என்ன தெரியுமா? என் முன்னோர்கள் என்னை காத்து அருள் புரிவீர், என் முன்னோர்கள் என்னை காத்து அருள் புரிவீர் என்று ஒரு காலையில எழுந்தவுடன் ஒரு 7 முறைகள் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கூறிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது கரும ருணமானது கரைந்துவிடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்துவிடும். மனதில் ஒரு அமைதியானது பிறக்கும். வீடு முழுவதும் சாந்தியானது நிலவும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். முன்னோர்களை நம்ம எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? மகாபெரிவா அவர்கள் கூறியது போல காலை 6 மணியிலிருந்து 7 மணி இந்த ஒரு இடைவெளியில் முன்னோர்களை நினைத்து 3 செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். கையில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 துளி நீர் கையில் கொண்டு மெதுவாக தரையில் விட்டு செல்ல வேண்டும். பித்ருவர்க்கோ நமக அப்படின்னு 3 முறைகள் நீங்க கூற வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு கரண்டி தேன் அல்லது பால் கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து முன்னோர்களின் நினைவில் வைக்க வேண்டும். இதனை அப்படி வைக்கும் பொழுது அதே புறத்தில் காற்றில் 10 நிமிடங்கள் நீங்கள் இருக்கலாம். அதை ஒரு மரத்தின் வேரில் நீங்கள் ஊற்றிவிடலாம். இதை மட்டும் நாளை நீங்கள் முன்னோர்களுக்கு செய்துவிட வேண்டும். ஒரே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். எள்ளெண்ணெய், அதனுடன் ஒரே ஒரு பத்தி, ஒரே சிறிய தீபம், இது இருந்தால் போதும். இந்த ஒரு விளக்கை நீங்கள் நாளை முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களுக்குன்னு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். அடுத்ததாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும். காகம் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாகனம். பசு அப்படிங்கிறது பூமியின் தெய்வீக தாய். இவர்கள் இருவருக்கும் நாளைய நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உணவானது உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய தலைவிதியையும் இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். காகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு உணவு வெறும் சாதம், அதனுடன் சிறிதளவுக்கு எள்ளு, கொஞ்சம் நெய், இதெல்லாம் நன்றாக விரைவி விட்டு அதனை நீங்கள் காகத்திற்கு காலையில் எழுந்தவுடன் கொடுக்க வேண்டும். இவற்றை வீட்டின் வாசல் அருகே வைக்க வேண்டும். காகம் வந்து எடுத்தால் அது நம்முடைய முன்னோர்களை ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தமாக மாறும். பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள், இதுவும் மிக எளிமையான பொருள், வாழைப்பழம் அல்லது பச்சை நிற புல். இவைகளை கொடுத்தாலே போதும். பசுவாயில் செல்லும் ஒரே ஒரு பழமானது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு வருட ருணத்தை நிச்சயமாக துடைத்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன் இந்த உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, காகம் முன்னோர்களுடன் நேரடியான ஒரு இணைப்பில் இருக்கும். பசுவானது மார்க்க சக்தியை அதிகரித்து கொடுக்கும். மனிதனின் கர்ம ருணங்களை குறைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கரைத்து குடும்ப தகராறு அனைத்தையும் நீக்கும். எனவே காஞ்சி மகான் மகாபெரிவா சொன்னது போல ஒரே ஒரு காகம் எடுத்த சாதம் ஒரு தலைமுறையின் துக்கத்தை முழுமையாக அளிக்குமாம். எனவே இந்த ஒரு நாளில் எப்படியாவது காலை நேரத்தில் எழுந்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான பக்தர்களை, நாளை வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி என்பது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு அரிய நாள். இது மகாபெரிவா கூறியது போல மாசி பௌர்ணமி என்பது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாளில் அவர்களை நினைத்தாலே அருளானது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு நாள் ஒரு சுத்தமான அமைதியான அருட்பெருக்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த மாசி பௌர்ணமி ஏன் முன்னோர்களுக்கான ஒரு நாளாக வழிபடுறாங்கன்னு தெரியுமா? மகாபெரிவா சொன்னது போல மாசி மாதம்
தேவாதி தேவ மாதமாக கருதப்படும். பௌர்ணமி நாள் சந்திரனின் சக்தி உயர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முன்னோர்களின் ஆவி சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நினைவு அதனுடன் நன்றி, இந்த இரண்டும் வெளிப்படக்கூடிய ஒரு தெய்வீக நாள். அவர் சொன்னது போல முன்னோர்களை நினைக்காமல் பௌர்ணமியோட முழுமையானது பெற முடியாது. எனவே முன்னோர்களை நாளை நீங்கள் வழிபட்டால் மட்டுமே முன்னோர்களின் சக்தி, முன்னோர்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள், ஜென்ம பாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். எனவே நாளை நீங்க முன்னோர்களை வழிபட வேண்டும். அதுவும் மகாபெரிவா அவர்கள் கூறிய காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல். நீங்கள் நாளை காலையில பௌர்ணமி நாள் ஆரம்பிக்கும் பொழுது காலையில எழுந்து காகத்திற்கும் பசுவுக்கும் சிறிய உணவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். காலையில கண் திறந்தவுடன் முன்னோர்களுக்கு மனதில் ஒரு நன்றியை நீங்கள் கூற வேண்டும். அவர் சொன்ன ஒரு சரியான வாக்கியம் என்ன தெரியுமா? என் முன்னோர்கள் என்னை காத்து அருள் புரிவீர், என் முன்னோர்கள் என்னை காத்து அருள் புரிவீர் என்று ஒரு காலையில எழுந்தவுடன் ஒரு 7 முறைகள் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கூறிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது கர்ம ருணமானது கரைந்துவிடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்துவிடும். மனதில் ஒரு அமைதியானது பிறக்கும். வீடு முழுவதும் சாந்தியானது நிலவும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். முன்னோர்களை நம்ம எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? மகாபிரிவு அவர்கள் கூறியது போல காலை 6 மணியிலிருந்து 7 மணி இந்த ஒரு இடைவெளியில் முன்னோர்களை நினைத்து 3 செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். கையில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 துளி நீர் கையில் கொண்டு மெதுவாக தரையில் விட்டு செல்ல வேண்டும். பித்ருவர்க்கோ நமக அப்படின்னு 3 முறைகள் நீங்க கூற வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு கரண்டி தேன் அல்லது பால் கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து முன்னோர்களின் நினைவில் வைக்க வேண்டும். இதனை அப்படி வைக்கும் பொழுது அதே புறத்தில் காற்றில் 10 நிமிடங்கள் நீங்கள் இருக்கலாம். அதை ஒரு மரத்தின் வேரில் நீங்கள் ஊற்றிவிடலாம். இதை மட்டும் நாளை நீங்கள் முன்னோர்களுக்கு செய்துவிட வேண்டும். ஒரே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். எள்ளெண்ணெய் அதனுடன் ஒரே ஒரு பத்தி ஒரே சிறிய தீபம் இது இருந்தால் போதும். இந்த ஒரு விளக்கை நீங்கள் நாளை முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களுக்குன்னு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். அடுத்ததாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும். காகம் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாகனம். பசு அப்படிங்கிறது பூமியின் தெய்வீக தாய். இவர்கள் இருவருக்கும் நாளைய நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உணவானது உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய தலைவிதியையும் இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். காகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு உணவு வெறும் சாதம், அதனுடன் சிறிதளவுக்கு எள்ளு, கொஞ்சம் நெய், இதெல்லாம் நன்றாக விரைவி விட்டு அதனை நீங்கள் காகத்திற்கு காலையில் எழுந்தவுடன் கொடுக்க வேண்டும். இவற்றை வீட்டின் வாசல் அருகே வைக்க வேண்டும். காகம் வந்து எடுத்தால் அது நம்முடைய முன்னோர்களை ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தமாக மாறும். பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள், இதுவும் மிக எளிமையான பொருள், வாழைப்பழம் அல்லது பச்சை நிறப்புல். இவைகளை கொடுத்தாலே போதும். பசுவாயில் செல்லும் ஒரே ஒரு பழமானது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு வருட ருணத்தை நிச்சயமாக துடைத்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன் இந்த உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, காகம் முன்னோர்களுடன் நேரடியான ஒரு இணைப்பில் இருக்கும். பசுவானது மார்க்க சக்தியை அதிகரித்து கொடுக்கும். மனிதனின் கர்ம ருணங்களை குறைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கரைத்து குடும்ப தகராறு அனைத்தையும் நீக்கும். எனவே காஞ்சி மகான் மகாபெரிவா சொன்னது போல ஒரே ஒரு காகம் எடுத்த சாதம் ஒரு தலைமுறையின் துக்கத்தை முழுமையாக அளிக்குமாம். எனவே இந்த ஒரு நாளில் எப்படியாவது காலை நேரத்தில் எழுந்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.